இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஐபோன் ஒன்னு வெடிச்சு செதறி இருக்கு. அது என்ன நடந்துச்சு எப்படின்ற ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Realme GT7 இந்தியாவுக்கு வரப்போது அது எப்பன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Oppo Reno 14 சீரிஸை பத்தி பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் இங்க சொல்ல வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் சம்மர் சேல்ஸ் வரப்போது. அது மட்டும் இல்லாம நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் சம்மர் சேல்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதாவது கூடிய சீக்கிரத்தில் அதோட அப்டேட்லாம் வரப்போகுது. அதனால அந்த ஆஃபர்ஸ்லாம் மிஸ் பண்ணாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இங்க கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. எக்கச்சக்கமான ரியல் டைம் ஆஃபர்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாமே அதாவது எல்லா சோஷியல் மீடியா எல்லா பிளாட்ஃபார்ம்ல இருந்தோம். அதாவது எல்லா அஃபிஷியல் ஸ்டோர்ஸ்ல இருந்தோம். அது மட்டும் இல்லாம அமேசான், பிளிப்கார்ட், மித்ரா, மீஷோ, ஏஜியோ எல்லாத்துலேருந்து ஷேர் பண்ணிருக்கோம். அதனால டீல்ஸ்ல எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க மறக்காம பர்ச்சேஸ் பண்ண டீல்ஸை மிஸ் பண்ணாம நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க. நம்ம சோஷியல் மீடியால வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சீங்க. உங்களுக்கு வந்து உடனுக்குடனே அப்டேட் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபோன் ஒன்று வெடிச்சு செதறி இருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுங்களா? ஐபோன் என்ன வெடிச்சு செதறின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐபோன் வெடிச்சு செதறி இருக்கு. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலிகர் நகர்ல ஒருத்தர் ஐபோன் வச்சிருக்காரு. பாக்கெட்ல வச்சிருக்காரு, பேண்ட் பாக்கெட்ல. அந்த பேண்ட் பாக்கெட்ல வச்சுட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஐபோன் வெடிச்சிருக்கு. வெடிச்சதுல வந்து அவர் பேண்ட்லயும் இருந்து தொடையிலையும் காயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் கையிலையும் காயம் ஏற்பட்டிருக்கு. இதுதான் அந்த ஐபோன் வெடிச்சு போன ஐபோனோட இமேஜ். அதாவது அந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் இருக்கும்ல அந்த இடத்துக்கிட்ட அப்படியே ரவுண்டா வெடிச்சு சதறி இருக்கு. உள்ற வரைக்கும் அப்படியே பேட்டரி பல்ஜாகி வெடிச்சிருக்கு. இது எதனால ஏற்பட்டிருக்குன்றது டீட்டெயிலா தெரியல. ஆனா வந்து அவர் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. அடிப்பட்டவர் வந்து கன்சியூமர் கேட்ல கேஸ் கொடுக்க போறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஐபோன் இது வரைக்கும் வெடிச்சதா கேள்விப்படுது. ஆனா ஐபோன் வெடிச்சிருக்கு. ஐபோன் வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்போ உள்ள போன் ஐபோன் வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து தயாரிக்க விட்டுட்டாலும் ஐபோன் இந்த சீரியஸ் 13 சீரியஸ் 13ல தான் வெடிச்சிருக்கு. ஐபோன் 13 சீரிஸ் ஆப்பிள் நிறுவனம் வந்து அபிஷியலா சேல்ஸ் பண்றதை விட்டுட்டாலும் ஆனா செகண்டரி மார்க்கெட்ல ஐபோன் 13 சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஐபோன் வெடிச்சிருக்கு. வெடிச்சு பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்ற டிப்ஸ் தான் நம்ம ஏற்கனவே நத்திங் 2A போன் வெடிச்சு என்ன டிப்ஸ் கொடுத்தோமோ அதே டிப்ஸ் தான் நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஹீட்டான இடத்துல ஐபோன் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது கிச்சன்ல யூஸ் பண்ணாதீங்க. ஐபோன் மட்டும் இல்லாம எந்த ஒரு போன்லயும் கிச்சன்ல யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்றது தவிர்க்கிறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா Realme GT7 பத்தி இப்போ மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. Realme GT7 இப்போ சமீபத்தில் சைனாவில் லான்ச் ஆனதை பத்தி நம்ம சேனல்லையும் பேசியிருக்கோம், நம்ம வெப்சைட்லையும் போட்டிருக்கோம். நீங்க அங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனா இப்போ Realme GT7 இந்தியாவுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டோட வரப்போகுது. ஆனா இதுல ஸ்பெக்ல சில விஷயம் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Realme இப்போ GT7 டீஸை பத்தி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட Realme GT7 என்ற போன்ல என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 6 மணி நேரம் BGMஐ கண்டினியூவா பிளே பண்ணிருக்காங்க. அதாவது இவங்க வந்து கிராஃப்டனோட இணைஞ்சுதான் இந்த டீசரை விட்டுருக்காங்க. 6 மணி நேரம் கண்டிப்பா கண்டினியூ பிளே பிஜிஎம் விளையாண்டதுக்கு அப்புறமும் 120 FPS இருந்து ஒரு பாயிண்ட் கூட குறையல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டேபிளான FPS கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு 6 மணி நேரம் விளையாடும் போது அப்படின்ற மாதிரி Realme தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. அதனால இது என்ன வரப்போகுதுன்றது இப்போதைக்கு அபிஷியலா தெரியல. ஏன்னா சைனாவில் உள்ளதை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து சில மாற்றங்கள் பண்ணி தான் லான்ச் பண்ண போறாங்க. அது என்ன லான்ச் பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்த பண்ணுவோம். ஆனா இப்போ கேமிங்காக ஒரு தரமான போன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. Realme GT7 வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Oppo தரப்புல இருந்து Oppo 14 Reno சீரிஸ் இப்போ சமீபத்தில் 13 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ 14ஓட வர ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு ஒருக்க அந்த Reno சீரிஸ்ல போன் வந்துகிட்டே இருக்கும். இந்த Reno சீரிஸ்ல 14 சீரிஸ் வரப்போது. இந்த 14 சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்திருக்கு. ஏற்கனவே அந்த ரெண்டரோட இந்த இமேஜ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. Oppo Reno 14 சீரிஸ் இப்படி தான் இருக்கும்போது பேக்ல 2 பெரிய கேமரா, அதுக்கப்புறம் வந்து சின்னதா ஒரு கேமரா கொடுக்க போறாங்க. இதுதான் 3வது கேமரா. இதுதான் சின்னதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாஷ் லைட் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இந்த Oppo Reno 14 சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஸ்பெக் ரூமரா இருக்கிற ஸ்பெக் 6.59 இன்ச் கூட OLED LTP பேனல் கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷனோட வரப்போ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வரப்போது. 8MP அல்ட்ரா வைட் வரப்போது. 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6000 mAh கொண்ட பேட்டரி வரப்போது. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரப்போது. இது Android 15ஓட கலர்வைஸ் 15ஓட வரப்போது. இது MediaTek Dimensity-யோட 8350 சிப்செட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா மே மாசம் மிட்ல லான்ச் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி இப்ப டீட்டெயில் கிடைச்சிருக்கு.
நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 எலைட் அப்கிரேட் ஆன ஸ்னாப்டிராகன் 8 எலைட் 2 ஃபிளாக்ஷிப் ப்ராசர். இந்த ஃபிளாக்ஷிப் ப்ராசர் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் அதோட டீடைல் கிடைச்சிருக்கு, லான்ச் டைம்ல கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன வரப்போகுதுன்றது தெரிஞ்சுங்க. ஸ்னாப்டிராகன் 8 எலைட் ஃபிளாக்ஷிப் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 8 எலைட் 2 வரப்போகுது. இந்த 8 எலைட் 2 பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஸ்டோர்ல எக்கச்சக்கமா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 எலைட் 2ல முக்கியமான விஷயம் என்ன பேசப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் லான்ச் ஆக போகுது. ஏன் இந்த செப்டம்பர் மாதம் லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஐபோன் 17 சீரிஸ் லான்ச் ஆகுது. ஐபோன் 17 சீரிஸ்க்கு காம்படிட்டிவா கொடுக்க முடியும் அந்த ப்ராசஸரோட தங்களோட ப்ராசஸர் பவர்ஃபுல்ன்றதை இவங்க வந்து ஸ்னாப்டிராகன் கொண்டு வந்து காமிக்கணுன்றதுக்காக ஸ்னாப்டிராகன் செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ண போறாங்க. செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ண போற ஸ்னாப்டிராகன்ல ஃபர்ஸ்ட் 8 எலைட் 2ல ஃபர்ஸ்ட் போன எது வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா Xiaomi 16 வந்து 16 Pro வரப்போகுது. அதுக்கப்புறம் Redmi K9 வரப்போகுது, Realme GT8 Pro வரப்போகுது, OnePlus 14 வரப்போகுது, iQ 14 கிடையாது, iQ 15 தான் வரப்போகுது, iQ 15 வரப்போகுது, Xiaomi 16 Ultra வரப்போகுது, Vivo X3 Ultra வரப்போகுது, Oppo Find X9 Ultra வரப்போகுது. இந்த மாதிரி போன்லாம் அடுத்தடுத்து ஸ்னாப்டிராகன் 8 எலைட் 2 வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுக்கு கருத்துன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. என்ன பர்சனலா கண்டா நம்ம ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம ரியல் டைம் ஆஃபர்ஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணிச்சுங்க. அது மட்டும் இல்லாம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.